Hi, hello, vanakkam. Welcome to SR Arts and Crafts from santhi. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய மெட்டீரியல்ஸ் வீடியோ அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இதில் கட்டர் பார்க்கலாம். இந்த கட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டரை யூஸ் பண்ணலாம். தென் சிசர். ஜர்தோசி நம்ம கட் பண்ணுறப்ப சிசரில் பண்ணுறதை விட இந்த கட்டரில் நம்ம பண்ணி பழகிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஜர்தோசினுடைய அந்த லென்த் வைஸாக நம்ம கட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசி கட் பண்ணுறப்ப கட்டரை யூஸ் பண்ணி பழகிக்கிட்டால் ரொம்ப சுலபமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சிசர். இந்த சிசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு. இந்த கிளாத்தை நம்ம ஃப்ரேமில் செட் பண்ணுறப்ப அதை ஈவனாக கட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு இந்த சிசர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜரி. ஜரின்னு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது A1 மம்தா பிராண்டு. இந்த A1 மம்தா பிராண்ட் கோல்டன் கலர் இன்னும் மற்ற கலர்லேயும் அவைலபிளாக கிடைக்குது நமக்கு. இதில் இது காப்பர் கலர், இதுவும் A1 மம்தா. கோல்டன் கலர் A1 மம்தா. இன்னும் மீதி இருக்கிற கலர்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜரியில் இருக்கிற ரிமைனிங் கலர்ஸு சாண்டல் கலர், ரெட் கலர் ஜரி, தென் பிளாக் கலர் ஜரி. இன்னும் எல்லா கலர்ஸ்லேயுமே ஜரியில் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்டிச்சஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு பெரிய டிசைனாக போடுறப்ப அவுட்லைனுக்கு டிஃப்ரெண்ட் கலரான ஜரீஸ்லாம் நம்ம கொடுத்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி. இந்த ஜர்தோசியில் ரெண்டு விதமான ஜர்தோசி இருக்குது. தின் ஜர்தோசி அண்டு திக் ஜர்தோசின்னு சொல்லுவோம். அகெயின் மறுபடியும் கட் ஜர்தோசின்னு ஒன்று இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஜர்தோசி தான் நம்ம பெரிய டிசைனாக போடுறப்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் ஜர்தோசி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கு ஒரு சில டிசைனுக்கு மட்டும் நம்ம இந்த கட் ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிகினர்ஸை லேர்ன் பண்ணுறப்ப இந்த ஜர்தோசி வச்சு நம்ம போட்டோம்னா தான் நமக்கு ஈஸியாக லேர்னிங் பர்பஸ் கிடைக்கும். ஸோ இது கலர் இது ரெட் கலர், இது ஒயிட் கலர், இது கோல்டன் கலர், இது க்ரீன், இது பிங்க்கு. இந்த மார்க்கெட்டில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த 5 கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தென் நம்ம டிசைன் நம்ம போடுறப்ப எல்லா கலர்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆரி நீடில். இந்த ஆரி நீடிலில் இது ஒன்லி அயன் நீடில். இதில் தான் நான் ஸ்டிச்சஸ் பண்ணுவேன். இது மேலே நான் ஃப்ரீ ஹேண்டில் பர்பஸ்க்காக வேண்டி இதில் த்ரெட்டு சுற்றியிருக்கேன். இது அயன் நீடில் மட்டும்தான். நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டிசைனுக்கு துளிப் நீடில் இன்னும் வேறு கம்பெனி நீடில்லாம் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த அயன் நீடில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். இது ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க நாம் பெரிய டிசைனாக நம்ம ப்ரொஃபஷனல் எம்ப்ராய்டரி டிசைனிங் நம்ம போடுறப்ப இதில் நம்ம போட்டோம்னா தான் நம்மளால் டிசைனிங் இது பண்ண முடியும். மற்ற நீடில்ஸ்லாம் போட்டால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்காது. அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. பெஸ்ட்டு அயன் நீடிலும் போடலாம். தென் உங்களுக்கு துளிப் நீடில் அந்த சில்வர் நீடில் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் எல்லா கலர்லேயுமே மார்க்கெட்டில் இருக்குது. இது ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் இப்படி லென்த்தாக கிடைக்கும். தென் இது ரெட் கலர். இது என்கிட்ட சிறுசாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் டிஃப்ரெண்ட் கலரும் நமக்கு மார்க்கெட்டில் எல்லா கலர்லேயுமே இருக்குது. நம்ம இந்த ஸ்டோன் செயின் நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி மேட்சஸாக நம்ம வாங்கி நம்ம வச்சு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப க்யூட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பார்க்குறது சாதாரண நீடில். இதில் நம்பர் 6, 9 இதெல்லாம் மார்க்கெட்டில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸில் அவைலபிளாக நமக்கு கிடைக்குது. இதில் 6 ஆர் 9 நம்ம யூஸ் பண்ணுறோம். 9 யூஸ் பண்ணுறப்ப இதை ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நீடில் நம்பர் 9 நம்ம யூஸ் பண்ணணும்.
அதுக்கு மேலே இருக்கிற சைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து இந்த எட்ஜில் வந்து ஜர்தோசி வந்து போகிற மாதிரி இருக்கும், பட் போகாது. அதனால் வந்து நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்ப நம்பர் 9 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெம்மிங் பண்ணுற நீடில் இது. தென் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு ஃப்ரெஞ்சு நாட் டிசைன் வந்து போடுறப்ப இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து 2-3 டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணுற நீடில். இதில் வந்து நான் த்ரெட்டு வந்து இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜர்தோசி போடுறதுக்காக வேண்டி, இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இது இப்படி எடுத்திருக்கேன். தென் இப்போ வந்து நீங்கள் நீடில்லாம் வந்து இந்த மாதிரி வந்து குத்தி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இல்லைன்னா மற்றபடி கீழே இது விழுந்துருச்சுன்னா அது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லா நீடிலுமே வந்து மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிளாகவே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. இந்த பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம நெக்லைனுக்கு வந்து நல்லா எம்போஸ்டாக காட்டுறதுக்காக வேண்டி இதை க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். லோடிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். தென் டிசைனிங் வந்து நம்ம பெரிய பெரிய டிசைன், மோட்டிவ் டிசைன் வந்து போடுறதுக்கும் இது எம்போஸ்டாக காட்டுறதுக்காக வேண்டி நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரிங் காட்டில் வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த த்ரெட் வந்து நம்ம அது வந்து கிளாத்தை வந்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு திலகம் ஸ்டோனு அண்டு ரவுண்டு ஸ்டோன்ஸ் வந்து நான் காட்டுறேன். பீட்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் மாதிரியே இது வந்து கிளாஸ் பீடு. கிளாஸ் பீடில் வந்து ஒரே கலராகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து செமி மிக்ஸ்டு கலராகவும் கிடைக்கிது மார்க்கெட்டில். இது வந்து க்ரீன் கலர் கிளாஸ் பீடு. தென் இது ஆரஞ்சு கலர் கிளாஸ் பீடு. அடுத்தது வந்து கர்தானான்னு பார்த்தோம்னா கர்தானாவில் இது வந்து சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்குது. இது சின்ன சைஸில் இருக்குது. இதே வந்து இன்னும் பெரிய சைஸ் கர்தானாவும் வந்து கிடைக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சஸ்னுடைய நேம் எல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 25 ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டிச்சஸ்னுடைய நேம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ திலகம் ஸ்டோன் அண்டு ரவுண்டு ஸ்டோன் அண்டு கர்தானா ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய மெட்டீரியல்ஸினுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ இந்த வீடியோனுடைய எண்ட் ஸ்க்ரீன் அண்டு ஐ பட்டனையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜ் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் இட், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ, பை.